ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு வச்சு ஒரு டிஷ் தான். குழந்தைங்களுக்கு பண்ணுற ஒரு டிஷ்ஷு. நம்ம வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். இது லோ கார்ப் டயட்டுக்கு இது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் கம்மியாகும். ஆல்ரெடி நான் சத்து மாவில் கஞ்சி பண்ணியிருக்கேன். இது மால்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு. ப்ளஸ் நானும் டயட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்துக்கிறேன். லோ கார்ப் டயட்டில் இது கண்டிப்பாக இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் இருக்குது லோ கார்ப் டயட்டு, அது காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு 4 ஸ்பூன் சத்து மாவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இது நான் ஹோம்மேட் பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்றக்காசி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டி மட்டி இல்லாத நம்ம பண்ணோம்னா பசங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பாலில் இதை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்கு போட்டிருக்கேன் பால். இல்லை தண்ணியில் கூட நம்ம கலக்கிட்டு பண்ணலாம். பாலில் போடுற நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் பாலில் பண்ணியிருக்கேன். இது பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா காலையில் நம்ம கொடுத்தோம்னா நல்லா ஆக்டிவாக ஆடுவாங்க. அது நல்லா செரிமானம் ஆகிடும். ஏன்னா இதில் நான் 28 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இதில் 28 ஃபுட் கிரெயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சாமை, தினை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை. நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இதில் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்கோசரம். பாருங்கள், நான் சர்க்கரை ஆட் பண்ணல. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் நாட்டு வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நாட்டு வெல்லம் தான் போட்டிருக்கேன். பசங்களும் அதை தான் சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன். பசங்களுக்கு இது கொஞ்சம் ஆறின மேலே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸ்பூனில் அள்ளி சாப்பிட கரெக்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு சத்துக்கள் தான் பசங்களுக்கு போகும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் இதை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க கொஞ்சம் கூட விடாமல் சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸும் பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் பசங்களுக்கும் சேர்த்து பண்ணியிருந்தேன் எல்லாேருக்கும். பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.